வணக்கம். இன்றைக்கி விருந்தோம்பல்ல இஞ்சி பச்சை மிளகாயை வச்சு ஒரு தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு வந்து. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அரை கப்பு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு ஈரமே எல்லாம் உலர வச்சிடணும். அதே மாதிரி அரை கப் பச்சை மிளகாய் இதையும் நல்லா ஈரமே எல்லாம் உலர வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சளவு புளியில் வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம புளியை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால நார் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தொக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஃபஸ்ட்டு லேசாக வறுபட்ட உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து லேசாக செவந்த உடனே தான் கடுகு சேர்க்கணும். அதே மாதிரி கடுகு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு 1/4 கப்பில் ஒரு பாதி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியை நம்ம வதக்கிடுவோம். இஞ்சியை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்குனீங்கன்னா தொக்கு வந்து கசப்பாயிரும். பெரிய துண்டாக நறுக்கிட்டு நல்லா ரொம்ப கருப்பாகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. நல்லா வதங்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு தட்டில் மாற்றிடுவோம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பச்சை மிளகாயை வதக்கிடுவோம். பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டுலேயுமே நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தொக்கு வந்து உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் இந்த மாதிரி வதக்கும் போது பாதி பாதியாக உடைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா எல்லா நிறமும் மாறிடுச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்ல நிறம் மாறின உடனே இதையும் ஒரு தட்டில் மாற்றிடுவோம். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு புளியை வந்து நம்ம வறுத்து எடுத்துருவோம். நம்ம புளியவும் இஞ்சி பச்சை மிளகாயோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறதுனால இந்த மாதிரி வறுத்து நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். புளியை வந்து கரைச்சி செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த தொக்கு ரொம்ப நாள் இருக்காது. இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்குமே ரொம்ப கெட்டு போகாமல் நல்லா இருக்குது. இப்போ நல்லா புளி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு மிக்ஸி ஜாரில் கல்லுப்பு நம்ம வறுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்து லேசாக கொரப்பாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ண உடனே பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம பொடி வறுத்து வச்சுருக்க வெந்தயம், கடுகு இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். தண்ணி எவ்வளோ குறையா சேர்த்திங்கன்னா அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தொக்கு செய்கிறதுக்கு திரும்பவும் ஒரு 1/4 கப் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே கடுகு மட்டும் சேர்த்தா போதும். இதுக்கு உளுந்து வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி விழுதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுவோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம காரம்லாம் நல்லா சேர்த்துட்டோம். இதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இந்த வெல்லம் சேர்த்தா தான் இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா ஆட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போல். இப்போ வெல்லம் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இந்த வெல்லம் கரையிறதுக்கு. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் தொக்கு கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான இஞ்சி பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் செஞ்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.